பாப்பேன் நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம். Vinesh onto the stage. வினேஷ் தமிழா? ஆமாம். வரும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி நடந்து வர. ஓகே, எங்கேருந்து வரீங்க வினேஷ்? மயிலாப்பூர். மயிலாப்பூரா? யார் உங்கள் மாஸ்டர்? விஸ்வா மாஸ்டர். ஓ, விஸ்வா மாஸ்டரா? நம்ம விஸ்வா மாஸ்டரா? ஆமாம். ஓகே ஓகே. எத்தனை படிக்கிற? 4வது. 4வதா? இப்போ புரிஞ்சிச்சு நீ ஏன் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்தேன்னு. விஸ்வா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நான் நல்லா எதிர்பார்க்குறேன், ஏன்னா விஸ்வா மாஸ்டர் கோரியோகிராஃபின்றதுனால. தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ன சார் பகல் எடுத்து வரணும் முடி குட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார், கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேறு பேசுவேன். பேபி ரகுவரனை தெரிவிக்க நீ வில்லனா தானே பார்த்துருக்க? ஹீரோ பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்போம். That's right. Yeah. தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும், வேகமில்லை மீறட்டும், முன்னோக்கி நீ ஓடடா. தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும், வேகமில்லை மீறட்டும், முன்னோக்கி நீ ஓடடா. மாஸ்டர், இந்த பையன் நம்மளுக்கு வேணாம் மாஸ்டர். கையும் ஒரு பக்கம் போகுது, காலும் ஒரு பக்கம் போகுது. சூப்பரா டான்ஸ் ஆடின செல்லம் நீ. தேங்க்யூ. சார் கிட்ட கேட்கலாமா கமெண்ட் சார்? கோகுல் சார், நீங்களே கமெண்ட் சொல்லிங்கன்னா அப்போ நான் என்ன சொல்கிறதுங்க? ஓகே மாஸ்டர். நான் ஏதாவது சொல்ல வரணும்னு நினச்சா இப்போ கஷ்டமாக இருக்குது. இது வினேஷ், எனக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்குது வினேஷ். நீ நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். என்னென்னா எக்ஸ்ப்ரெஷன் சரியில்லை. ஃபஸ்ட் நம்ம ரிசல்ட் பார்த்துருவோம். ரிசல்ட் பார்த்த அப்புறம் நம்ம சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. தேங்க்யூ மாஸ்டர். வினேஷ், நீ நல்லா ஆடுற. நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உனக்கு கோரியோகிராஃபர் வந்து விஸ்வா மாஸ்டர் இல்லையா? என்னன்னா கழுத்துக்கு கீழே விஸ்வா மாஸ்டர் தெரிகிறாரு, கழுத்துக்கு மேலே எனக்கு தெரிய மாட்டேன். கழுத்துக்கு மேலே மாஸ்க் போட்ட மாதிரி ஆடுற. எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. விஸ்வா மாஸ்டர் எப்படி ஆடுவார் எனக்கு தெரியும். அந்த ரேஞ்சுக்கு நீ வரணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் நல்லா எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. டான்ஸிங் ஸ்டைல்லாம் நல்லா இருக்கு. ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்குது. டென்ஷனாக இருக்கியா? இல்லை. இல்லையா? அப்பயும் ஃபேஸ் அப்படி வச்சிருக்கா. இப்போ சிரிக்கிறியா? அந்த மாதிரி சிரிக்க மாட்டேன் ஆடும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மட்டும் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். ஜூலி, ஏதோ பார்க்குற என்ன விஷயம்? இல்லை மாஸ்டர், அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசலான்னு தோணுது. யார் அவங்க அப்பா அம்மா?
சொல்லுங்க என்ன? அவன் வந்து டான்ஸுன்னு வந்து ஒரு மாதம் தான் ஆகுது விஸ்வா மாஸ்டர் கிளாஸுக்கு வந்து. அவன் கலந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் வர்றதுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி என்ட்ரி பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து கேட்டோம் எப்படி பண்ணணும், எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப வெறி. பஸ் ஸ்டாண்டில், ரோட்டில் எங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போனாலும் எங்கே எல்லா இடத்துலையும் ஆடுவான். அவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவங்க அப்பா நாங்கள் இவர் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க, எங்களுக்கு கொரியரை பணம் கட்டி பீஸ் கட்டி அனுப்புகிற அளவுக்கு முடியாது. ஆனால் அவனுடைய டேலண்ட்டுக்கோசம் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்த 1 மாதத்தை இவ்வளோ தூரம் பண்ணது விஸ்வா மாஸ்டர் ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். 1 மாசத்துல ஆடுறானா பெரிய விஷயம். அது வந்து வெரி மாஸ்டர். அவன் கொஞ்சம் வளர்ந்ததுலேருந்தே ரொம்ப வெரி. டான்ஸ் ஆடணும். அப்படியாடா? அதே மாதிரி கூச்சமே பட மாட்டான். இந்த இடம் குளிக்கும் போது பாத்ரூம்ல கூட ஆடுவான். நாங்க ஏன் சீக்கிரம் குளிச்சுட்டு வாடான்னு சொன்னா கூட இருமா 2 ஸ்டெப் போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி. நான் அப்படிதாங்க சின்ன வயசுல எங்க அம்மா கடைக்கு அமிச்சா தாத்தாய் தீத்தா போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போவேன். ஏன்னா டான்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் லைஃபே டான்ஸ். அவன் அது ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஆனால் நீ விஸ்வா மாஸ்டர் கிடச்சிருக்காருல்ல, உனக்கு ஒரு கோல்டு மாஸ்டர் கிடச்சிருக்காரு. சும்மா நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா பண்ணு.